सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. மத்தியமாவில் வந்து பேப்பர் 1ல் வந்து நான் பாகு 2ல் வந்து கத்தியில் வந்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து வந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறோம். இதில் வந்து டீட்டெயில் கொஸ்டின் பார்க்குறோம். ஃபஸ்ட் லெசனில் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து செகண்ட் லெசனில் பார்க்குறோம். பாடம் 2, दक्षिण भारत हिंदी प्रचार सभा सिस्टरोमन निम्नलिखित प्रश्न के उत्तर 5 वाक्य में दीजिए. கீழ்கண்ட வினாக்களுக்கு பதில் 5 வாக்கியங்களில் விடை எழுதுக. दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभा பற்றி 5 வாக்கியங்களில் எழுதுக. गांधी जी ने सन 1918 में चेन्नई में दक्षिण भारत हिंदी प्रचार सभा का निर्माण किया. காந்திஜி அவர்கள் 1918ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபாவை தொடங்கி வைத்தார். நிர்மாணம் அப்படின்னா தொடங்கி வைத்தார். சபா ने हिंदी सिखाने के लिए कई पुस्तकों का प्रकाशन किया है. பிரகாஷன் அப்படின்னா வந்து வெளியிடுதல், புஸ்தகம் அப்படின்னா வந்து புத்தகங்கள். சபாவில் உள்ள இந்திய சபாவில் ஹிந்தியை கற்றுக்கொள்வதற்காக, சிக்கானே கேலியே ஹிந்தியை கற்றுக்கொள்வதற்காக பல புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. ஆந்திர, கர்நாடகா, கேரளா और तमिलनाडु में हिंदी प्रचार सभा की शाखाएं हैं. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு हिंदी प्रचार सभा கிளைகள் இருக்கின்றன. सभा का प्रधान कार्यालय சென்னை में स्थित है. சபாவில் உள்ள மத்திய அலுவலகம், பிரதான் அப்படின்னா வந்து மத்திய அலுவலகம் சென்னையில் இருக்கிறது. सभा की परीक्षाओं में प्रतिवर्ष लाखों को संख्या में छात्र भाग लेते हैं. சபாவில் பரீட்சாவுக்கு அப்படின்னா வந்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும், பிரதி வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் மாணவர்கள் அதில் கலந்து கொள்கின்றனர். ஆஜ் சபா 100 साल की பூர்த்தி கர் ரகி ஹை. இன்று சபா 100 ஆண்டுகளுக்கு மேல் பூர்த்தியாகி வருகின்றனர். செகண்ட் கொஸ்டின், दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्रिकाओं का उल्लेख लिखिए. தென்னிந்திய இந்தி பிரச்சார சபாவின் செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளை பற்றி எழுதுக. சபா की ओर से पत्रिकाएं प्रकाशित हो रही हैं. சபாவில் ஒவ்வொரு பக்கமாக பத்திரிகைகளும் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஆந்திர ஷாக்கா யவந்தி நாமக்கு பத்திரிகா கா பிரகாஷன் கர்த்திகை. ஆந்திர கிளைகளில் யவந்தி என்ற பெயரில் உள்ள பத்திரிகைகள் வெளியிடப்படுகின்றன. கர்நாடக சபா பாரத்வாணி பத்திரிகா கா பிரகாஷன் கர் ரகிகை. கர்நாடகாவில் பாரத்வாணி என்ற பத்திரிகைகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. கேரள சபா கேரள பாரதி கா பிரகாஷன் கர்த்திகை. கேரள சபாவில் கேரள பாரதி என்ற பெயரில் பத்திரிகைகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு ஷாக்கா சே ஹிந்தி பத்திரிகா நிக்கல் ரகிகை. தமிழ்நாட்டு கிளைகளில் ஹிந்தி பத்திரிகா என்ற பெயரில் வெளியிட்டு வருகின்றன. केंद्र सभा हिंदी प्रचार समाचार और दक्षिण भारत आदि 2 पत्रिकाओं का प्रकाशन कर रही है. केंद्र सभा அப்படின்னா வந்து மத்திய சபா ஹிந்தி பிரச்சார செய்தித்தாள்கள் மற்றும் தக்ஷின் பாரத் என்ற பத்திரிகைகளும் இன்று வெளியிட்டப்பட்டு வருகின்றன. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.